கூட பண்ணிருக்கவங்களும் நல்லா பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கும் தேங்க்யூ. விக்ரம் சார் நடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஏதாவது பேசியிருக்கீங்க அவங்க கூட, என்ன சொன்னாரு? பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, அவங்க வந்து உழுந்து இந்த மாதிரி நடிச்சார் அவர் தான். ஓகே, உங்களுக்கு மாளவிகா மோகனோட ஆக்டிங் பிடிச்சிருந்ததா? அவங்க போன்ல இருந்து என்னோட வீடியோ போட்டோ எல்லாம் இருக்கும். ஓகே, அவங்க கூட பேசுனீங்களா? அதுக்கப்புறம் பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவோம் நாங்க. கேமரா பாரு. ஹாய் எல்லாருக்கும், நான் வந்து ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல வந்து விக்ரம் சார் பொண்ணா பண்ணியிருக்கேன் தங்கனால. எனக்கு பாரதி சேனல் வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமா நல்லா பண்ணியிருந்தேன். நான் வந்து நேர்ல பார்க்கற மூவியை பார்க்க செம்மையா இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு, எனக்கு நம்பவே முடியல. அது வந்து எனக்கு வந்து அந்த விக்ரம் சார் சொல்லுவாரு, நீ இப்படி பண்ண நான் பண்றேன் அப்படி கேரிங்கா பாத்துக்கினாரு அவரு. அந்த தங்கத்தை எடுக்கிறப்ப மிரட்டி எடுத்துறாரு ப்ரோ. அந்த சீன்ல வெளியே நிக்கிறப்ப அவர் வேற மாதிரி ஆச்சு, சொல்ல தேவையே இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டாரு. ஆஸ்கர் அவார்டு 20 பேருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம விக்ரம் சார் ஃபேன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் ப்ரோ, எல்லாத்தையும் பாரு, கத்தாத ஆளே கிடையாது. ஆடியன்ஸ்ன்றது வேற, ரசிகன்றது வேற. தனி விக்ரம்ன்றது வந்து ஜீரோ ஏட்டர்ஸ் யாருமே ஏட்டர்ஸ் கிடையாது. இதுக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்குமா இந்த படத்துக்கு? ஆஸ்கர் அவார்டு அங்கேயாருக்கு மட்டும்தான். ப்ரோ சொல்ல தேவையே இல்லை, படத்தில் நடிப்புட்டு அவர் மட்டும்தான். நடிகர்ல ரசிகர்ல மொத்த பேரு நடிகர் அவர் மட்டும்தான். உடம்பு ஊருக்கு சூப்பரா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே எல்லாம் யோசிக்கவே முடியல, ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் சாரோட இது எப்படி சொல்றது, புதுசா இருக்கு. அவர் எல்லாமே புதுசா தான் பண்றாரு. இதுல செதுக்கி இருக்காரு, நடிப்புல இருந்து அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்காரு. பயங்கரமா இது படம், கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படத்தை கொஞ்சம் கூட போர் அடிக்காம அப்படியே உட்கார வச்சாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டர் நல்லா செல்வா நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் சொல்லவா தேவையில்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு படத்துல. கண்டிப்பா போய் பார்க்கலாம் இந்த படத்தை, பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போட்டுதான் வெயிட்டிங், செப்டம்பர் 5. சூப்பரா எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லா அழகா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, மறுபடியும் வந்து பார்க்கணும் போல இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் தெரிக்க விட்டாப்ல. ஜியான் விக்ரம் ஆக்டிங் அவ்வளோ டெடிகேட்டடா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேல காட்டியிருக்க டீடைலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லுனா கூட அது அந்த அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும் படம், எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். விக்ரம் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சுல, சொல்லவே தேவையில்லை. நீங்க ஒரு தடவை போய் பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. பிஜிஎம்லாம் ஜிவி பிரகாஷ் பிரிச்சுட்டாரு. போயிடலாமா, போலாமா? தங்கலான் தங்கலான் ஜியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் தன்னனின் தங்கலான் தங்க 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 தங்கலான் தருமறு ஆக்டிங் இல்ல தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான் தங்கலான்.
தங்கலான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சியான் விக்ரம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ரஞ்சித் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டை எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு August 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ரஞ்சித் அண்ணனுக்கும் அந்த படம் டீமுக்கும் வாழ்த்துக்கள்.